Hi. Sahana Anthony. அஹ் நம்ம வந்து மேக்ஸ் கிளாஸ் 10th மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 10th மட்டும் இல்லை 12th மேக்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸ் வந்து 10th 12th ஆன்லைன்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வீட்லேயுமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சேட்லாம். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியோ மெசேஜ் மூலமாட்டியோ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, நேற்றுக்கு நம்ம வந்து டெஃபினிஷன்ஸு, அதுக்கப்புறம் பி கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படித்தோம். சரியா? இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? அந்த இதில் எக்ஸாம்பிள் எப்பவுமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எல்லா நாளுக்குமே எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம். 10th மேக்ஸ் கிளாஸ், 12th மேக்ஸ் கிளாஸ். 12th வந்து மார்னிங் எடுக்கிறோம், 10th வந்து நைட் எடுக்கிறோம். சரியா? அப்புறமா வந்து அபாக்கஸ் கிளாஸஸும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அபாக்கஸ் யூடியூப்ல நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி கிச்சு நம்ம ஹோல்ட் பண்ணணும், அது எல்லாமே சொல்லி தர வேண்டியது. இப்போ வந்து நம்ம அப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுவும் நமக்கு பார்க்க வேண்டியது. யூடியூப் லைவ்ல வந்தோம்னா நீங்கள் என்ன நம்ம சொல்லி கொடுத்துட்டு மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு அபாக்கஸ் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட அபாக்கஸ்லையும் சேர்ந்துக்கோங்க. சரி, அபாக்கஸ் கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. அப்புறம் கிளாஸ் போவோமா? ஓகே. இஃப் example 1, if a is equal to co bracket 1 3 5. உங்க புக் இருக்குன்னா புக் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் புக்கை எடுத்துக்கோங்க. மேக்ஸ் புக்கில் எக்ஸாம்பிள் 1.1 எடுத்துக்கோங்க. சரியா? அந்த 1.1 தான் நான் இப்போ சொல்லி தர போகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேட்கணும், கேட்டுட்டு நீங்களாவே எழுத ட்ரை பண்ணணும். அப்போ எழுத ட்ரை பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவ் கிடைக்கும். சரியா? அண்ட் பி நம்ம செட்டை எப்படி எதுல டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் லெட்டர்ஸ், ரைட்டா? அப்ப இதான் வந்து ஒரு செட்டு. நெக்ஸ்ட் பி செகண்ட் செட் நம்ம எடுக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 2, 3. சரியா? 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் A cross B. First one நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B and B cross A. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம A cross B யும் B cross A யும் கண்டுபிடிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் sorry. Next one is A cross B is equal to B cross A. Okay. இது if not na n y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் show that n of A cross B is equal to n of B cross A, that is equal to n of A into n of
பி. சரியா? இப்படி 3 இதுல நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா? இந்த 3 இதுலயும் இந்த 2 செட்டையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சரியா? புரியுதா எல்லாருக்கும்? அப்புறம் நெக்ஸ்ட் சொல்யூஷன். சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். 3 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் A cross B and B cross A. இப்போ A செட் given என்ன கொடுத்துருக்காங்க? எப்பவுமே ஃபர்ஸ்ட் given எழுதணும். அதுக்கும் மார்க் உண்டு. சரியா? என்ன கொஸ்டின்ல இருக்கு அதை எழுதினாலே நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சரியா? எப்பவுமே நம்ம ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணும்போது given எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேயா? given என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to 1, 3, 5. Next, B is equal to 2, 3. சரியா? இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ A cross B கண்டுபிடிக்கணும். A cross B. A cross B எப்படி பண்ணுவோம்? இப்போ 1 வந்து ஃபர்ஸ்ட் A செட் ஃபர்ஸ்ட்ல வரணும், B செட் செகண்ட்ல வரணும். இந்த ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு இது கூடயும் நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ இங்க என்ன வரும்? So bracket 1, 2, next என்னது? 1, 3. Next 3, 2, 3, 3. Next 5, 2, 5, 3. சரியா? புரிஞ்சதா? இதுதான் என்னது? A cross B. A cross B னா இப்போ வந்து ஒரு செட் எடுத்துட்டோம்னா இது வந்து நமக்கு ரெண்டு செட் நம்ம எடுத்துப்போம். இது வந்து A செட், இது வந்து B செட். A செட்ல 1, 3, 5 இருக்குது. B செட்ல 2ம் 3ம் இருக்கும். அப்ப இந்த A இந்த நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும்? இது இதுக்கு கூடயும் இது இதுக்கு கூட. 3 வந்து 2லயும் 3ல. அடுத்து 5 2லயும் 3லயும் வந்து ஜாயின் ஆகும். சரியா? புரியுதா? புரியுதா? இப்படிதான் நமக்கு வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கொடுங்க. இது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதுக்குள்ளது தெளிவுபடுத்தலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இப்ப B cross A வரும்போது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் செட் B cross A னா என்ன வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் செட். B வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆட்டியும் A வந்து நம்ம என்ன செகண்ட் செட் ஆட்டியும் எடுத்துக்கணும். சரி, அப்ப இங்க எப்படி வரும்? இந்த டயகிராம் எப்படி போடலாம்? நம்ம ரெண்டு செட் இருக்கா? இது A செட், இது B செட் எடுத்துப்போம். இது A செட். B யோட எலிமெண்ட் என்னதெல்லாம்? 2ம் 3ம். A யோட எலிமெண்ட் என்னதெல்லாம்? 1, 3, 5. புரியுதா? இப்போ வந்து 2 வந்து ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஜாயின் ஆகும். அடுத்து 3 ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஜாயின் ஆகும். சரி, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம கிராஸ்னால என்னதுதான்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ 2, 1, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் என்னது வரும்? 3, 1, 3, 3, 3, 5. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross B யும் B cross A யும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம A cross B யும் B cross A யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க? இஸ் A cross B equal to B cross A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் அதாவது இந்த ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சேமா? இந்த ரெண்டு சேமாவா இருக்கு? சொல்லுங்க. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம்.
ஓகே, புரியுறதுக்காக சொல்றேன். இதான் நம்ம வந்து a cross b ஈக்குவேஷன் 1 b cross a வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்க from equation 1 and 2 from equation 1 and 2 என்னதாகுது? இது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் x. இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, நான் நார்மலா கிராஃப்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்ல, அதுதான் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ a cross b னா இங்க என்னது? ஃபர்ஸ்ட் x, a வந்து x பிளேஸ்லயும் b வந்து y பிளேஸ்லயும் பிளேஸ் ஆகுது, y ஆக்சிஸ். அப்போ x ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ எலிமெண்ட் எல்லாம் இருக்கு? 1 3 5. y ஆக்சிஸ்ல என்ன எலிமெண்ட் எல்லாம் இருக்கு? 2 3. ஓகே, அப்போ 1 2, next 1 3 1 5, next 1 3 1 3 3 3 5. You can connect. Okay, next x axis b னும் y axis ல a எலிமெண்ட் நம்ம எடுக்கணும். சரியா? எடுத்துட்டு b எலிமெண்ட் என்னதெல்லாம்? 2 3. a எலிமெண்ட் என்னது? 1 3 5. இங்க என்ன வந்துருக்கு? 2 1 2 3 2 5. Next 3 1 3 3 3 5. Connect the lines. So look at that. பாருங்க, ரெண்டு பிக்சரும் சேமாவா இருக்கு இல்ல தானே? அப்ப இது டிஃபரெண்ட் தானே? அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? a cross b is not equal to b cross a. புரிஞ்சுதா? புரியுதா? இப்ப ஆக்சிஸ்ல இப்ப நம்ம ஒரு எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்மே இந்த எலிமெண்ட் என்னது? சேமா இருக்கா? வாய்ப்பே இல்ல. சரி, இது 1 2வும் 2 1ம் சேமா இருக்குமா? நம்ம ஆக்சிஸ்ல ஏற்கனவே நம்ம கிராஃப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். கிராஃப்ஸ்ல நம்ம 1 2வும் 2 1ம் சேமா நம்மளால பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது என்னது? நாட் ஈக்குவல் டு தானா? so that y na this is the element is not equal. Okay, next on the third part என்ன கொடுத்திருக்காங்க? show that number of a cross b is equal to number of b cross a is equal to number of a cross number of b. சரியா? number of a cross number of b. புரியுதா? இப்ப என்ன क्वेश्चन புரியுதா? இது நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். நம்ம டெஃபினிஷன்லயே நான் இதை உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்தேன். சரியா? இப்ப நம்பர் ஆஃப்னா எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுறோம். அப்படிதானா? அப்போ ஈக்குவேஷன் 1 ல இருந்து நம்பர் ஆஃப் a cross b என்ன வரும்? நம்பர் ஆஃப் a cross b என்ன வரும்? இங்க பாருங்க, என்ன a cross b னா இருக்கா? ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? பாருங்க a cross b என்னது? எவ்வளவு இருக்கு? எலிமெண்ட் 1 2 3 4 5 6. how many elements? 6 elements. சரி, இதுதான் நம்பர் ஆஃப் a cross b. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n of b cross a. n of b cross a. n of b cross a ல எவ்வளவு? how many elements are there? count 1 2 3 4 5 6. how many elements? 6 elements. okay, next number of first நம்ம ஒவ்வொன்றையும் கண்டுபிடிப்போம். சரியா? number of a. how many elements in a? givenல இருக்குல, பாருங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3. how many elements? 3 elements. number of
B. Number of B is equal to how many elements? Count in B. 1, 2. Good. Okay. Next. இப்போ வந்து இது ஈக்குவலா இருக்குன்னு நம்ம செக் பண்ண போறோம். சரியா? பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேமா தான இருக்கு. கரெக்ட் தானா? கரெக்ட் தானா? இந்த ரெண்டை கிராஸ் பண்ணாலும் நமக்கு 6 தான வருது. 6 தான வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இத கண்டு n of a into n of b is equal to 3 into 2. கரெக்ட்டா? That is equal to 6. புரியுதா? யாருக்கு புரியுதா? அப்போ therefore n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. Okay, n of a into n of b. Prove ஆயிடுச்சா? Prove ஆயிடுச்சா? புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சதா? ஈஸியா இருக்கு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தனா சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? கமெண்ட்ல போடுங்க. டவுட்னா டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நான் அதுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. கிளியரா பார்த்துக்கோங்க. நான் எழுதி போறேன். Example 1.2. Okay, question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cross b is equal to bracket 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. சரியா? இது கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? So that find a and b. Okay, இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a and b. புரியுதா? If a cross b is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. Find a and b. சரியா? ஈஸி தானே இந்த क्वेश्चन? ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் செட்டோட எலிமெண்ட் செகண்ட் பிளேஸ்ல தான் வரும். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இங்க given என்ன கொடுத்திருக்காங்க? given எப்பவுமே நம்ம எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது given எழுதிதான். அங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அப்படி எழுதுறதுக்கே மார்க் உண்டு. சரியா? given என்ன கொடுத்திருக்காங்க? a cross b is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். from equation 1 நம்ம இத equation 1 ன்னு எடுத்துக்குவோம். from equation 1 from equation 1 இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? a is equal to என்ன ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 3, இங்க வேற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது இருக்கா? 5. இந்த க்ளோ பிராக்கெட். புரிஞ்சுதா? a எப்படி கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுச்சா? அடுத்து b. b என்ன வரும்? இந்த செட்ல செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. கார்ட்டீசியன் பெருக்கல்ல வந்து பார்ட்டிஷன் ப்ராடக்ட்ல செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. அப்ப இது என்ன வரும்? இந்த செட் செகண்ட்ல வரும். சரியா? not possible.
நவ் நவ் எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? இப்போ நம்ம செட் பி எடுத்துக்கோம். செகண்ட்ல இருக்கிறதுனால அப்ப அது என்னது வரும்? செகண்ட்ல இருக்க வேல்யூஸ் தான் என்னதா இருக்கும்? அதோட பியோட எலமெண்ட்ஸா இருக்கும். அப்போ ஓபன் பிராக்கெட் செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 2 2 கமா நெக்ஸ்ட் ஒன் 4. இப்போ வந்து நம்ம ஒரு செட்ல என்ன சொல்லிருக்கோம்? சேம் எலிமெண்ட்ஸ் வராது. அப்படிதானே? அப்ப இந்த 2 இந்த 4 நம்ம எழுதணும்னு தேவையில்லை. கரெக்ட் தானே? புரியுதா? புரியுதா? நம்ம எப்படி ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சோம்? புரியுதா? டவுட் இருக்கா? டவுட்னா டவுட்னு சொல்லுங்க. கமெண்ட்ல டவுட்னு போடுங்க. விசிபிளா இருக்கா இப்போ? எல்லாருக்கும் தெரியுதா? சரி நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? 1.3 1.3 next 1.3 question. A is equal to x belongs to n such that 1 less than x less than 4, comma b is equal to x belongs to n such that whole number, sorry, 0 less than or equal to x less than or equal to 2, and c is equal to x belongs to n such that x less than 3. ஓகே, இது வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இஃப் a யோட வேல்யூ, b யோட வேல்யூ, c யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம 2 பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஒன்னது a cross b union c which is equal to a cross b union c cross, sorry, a cross c. Okay, next second part, a cross a intersection, sorry, b intersection c is equal to a cross b intersection a cross c. ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ் வந்து 9th நம்ம படிச்சிருக்கோம். சரியா? தெரியும்ல, யூனியன்னா என்னது? எல்லாத்தையும் சேர்த்து எழுதும். இன்டர்செக்ஷன் என்னது? பொதுவா இருக்கிறது. சரியா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன். நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்றோம், அந்த சைடுல வந்து செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதணும். கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? a is equal to x belongs to n such that 1 less than x less than 4. ஓகே, இப்போ எப்படி இதுல இது என்னது? விவரித்தல் முறை. அப்படிதான்
விவரித்தல் முறை எக்ஸ்பிளைன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணணும், எலமெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்ப a இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து x வந்து நேச்சுரல் நம்பர் உள்ளாடி தான் இருக்கு, ஆனா எதுக்குள்ள வேரி ஆகுது, 1ல இருந்து 4க்கு உள்ளாடி. இப்போ இங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கல, ஈக்குவல் கொடுத்திருந்தாதான் இந்த நம்ம கொடுத்துருக்க நம்பரோட சேர்த்து வரும். இப்போ வந்து இது வந்து 1ம் 4க்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்காம லெஸ் தென் மட்டுமே கொடுத்துருக்கனால இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு உள்ளாடி என்ன நம்பர்ஸ் வருமோ அதுதான் ஏயோட எலமெண்ட்ஸ். புரிஞ்சுச்சா? எழுதுவோமா? ஏயோட எலமெண்ட்ஸ் என்னதெல்லாம் வரும், என்ன வரும்? இப்போ 1 to 4னா 1 2 3 4 தானா? இப்போ ஏற்கனவே 1ம் 4ம் இருக்கு, பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு, 2ம் 3. இப்போ 2, 3, இதுதான் 2, 3 தான் என்னது ஏயோட எலமெண்ட். நெக்ஸ்ட் பியோட எலமெண்ட் கண்டுபிடிச்சோம். b is equal to என்ன கொடுத்திருக்காங்க, x belongs to n such that w means what, whole number. Okay, x belongs to w such that o less than or equal to x less than or equal to 2. less than or equal to நால என்னன்னு சொல்லியிருந்தேன், அந்த நம்பரும் சேர்ந்து தான் வரும். அப்ப இங்க என்னதுல, இங்க 0ல இருந்து 2க்கு வேரி ஆகும். என்னதுல என்ன நம்பர்லாம் வரும், 0 1 2. புரிஞ்சதா? இந்த 3 நம்பர் தான் b ல வரும். அப்ப b is equal to co bracket 0 1 2. புரிஞ்சதா? நெக்ஸ்ட் இப்ப c ஓடது கண்டுபிடிப்போம். c is equal to என்ன கொடுத்திருக்காங்க, x belongs to n such that x is less than 3. x என்னது less than 3 இருக்குமா, நேச்சுரல் நம்பர்களுக்குள்ளாடி இருக்குமா, ஆனா இது வந்து x என்னதா இருக்காது, 3யோட பெருசா இருக்காது. சரியா? அப்போ c is equal to நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து. இப்போ 1 2 எதோட கம்ப்ளீட் பண்ணணுமா, 3. அப்ப இங்க வந்து லெஸ் தேன் கொடுத்திருக்கனால எது வரும், 1ம் 2ம் மட்டும் தான் வரும், 3 என்னாச்சு அது வராது. அப்போ என்ன வரும், c யோட 1, 2. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு பார்ட்டா நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஹாய் தேவன், ஹாய். Okay, next part 1. Part 2. Part 1ல என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் நம்ம, a cross b union c is equal to a cross b union a cross c. கரெக்டா? கரெக்டா? இதுல அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a யூனியன் c கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் a cross b a cross c கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் இதுல இருந்து b யூனியன் c, b யூனியன் c எப்படி கண்டுபிடிக்கலாம், b a b ஓட வேல்யூ இத நம்ம ஈக்குவேஷன் 1 2 னு மென்ஷன் பண்ணுவோம். 1 இது வந்து 2 இது வந்து 3. from equation 1 and 2 sorry 2 and 3. from equation 2 and 3 இது 2 னா இருக்கு 3 னா இருக்கு. சரி, இந்த ரெண்டுல இருந்தும் எந்த வேல்யூவலா இருக்கோ அதை நம்ம அங்க எழுதுவோம், அவ்வளவுதான். யூனியன்னாலே அது அப்படியே தூக்கி எழுதுவோம். ஆனா செட்னா என்ன, எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாது. சரியா? அப்ப இங்க வந்து சேமா இருக்க எலமெண்ட் நம்ம அங்க 2 3 தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை எழுதினாலே போதும். அப்போ bracket 0 1 2 b ல இருக்கா 0 1 2.
அப்புறம் சீல என்ன இருக்கு? சீல 1 2 தான் இருக்கு. அப்ப என்ன அந்த நம்பர் எழுதணும்டா? இல்ல, தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் A B யூனியன் C நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A cross B. A cross B னா என்னது? கார்ட்டீசியன் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தானே. A க்கும் B க்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். A க்கு என்ன வருது? 2, 3. அப்ப 2 இது வந்து என்ன இப்போ நம்ம ரெண்டு எடுப்போம். ரெண்டு செட் இத வந்து A ன்னு எடுப்போம். இத வந்து B ன்னு எடுப்போம். A ல என்ன எலிமெண்ட் எல்லாம் இருக்கு? 2 3. B ல என்னதெல்லாம் இருக்கு? 0 1 2. கரெக்ட்டா? இது இப்ப என்ன ஆகும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது 2 வந்து இந்த மூணு கூட கனெக்ட் ஆகும். 3 நெக்ஸ்ட் 0 1 2 ஓட மெர்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும்? 2, 0, 2, 1, 2, 2. நெக்ஸ்ட் என்ன வரும்? 3, 0, 3, 1, 3, 2. புரியுதா? புரியுதா? இதை நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாம் முடிச்சுப்போம். 3 முடிச்சுப்போம். இதை வந்து 4 எடுத்துப்போம். இதை வந்து 5 எடுத்துக்கலாம். புரியுதா? கிளியரா? கிளியரா? Thank you, Surya ma'am. Thank you. Thank you. Next, A cross C is equal to A cross C கண்டுபிடிக்கலாமா? A என்னது? A ஓட வேல்யூவையும் C ஓட வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? 2, 1. செட்ல எழுதி காமிக்கவா? ஈஸியா இருக்கும், உங்களுக்கு புரியாது. A C. A ல என்ன வேல்யூ இருக்கு? 2 3. C ல வேல்யூ 1 2. இது இதுக்கு கூட ப்ராடக்ட் ஆகும். இது இதுக்கு கூட ப்ராடக்ட். அப்ப A cross C னா என்ன வரும்? Go bracket 2, 1, 2, 2. Next 3, 1, 3, 2. புரியுதா? இது வந்து ஈக்குவேஷன் 6 ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது ஈக்குவேஷன் 5, இது ஈக்குவேஷன் 6. சரியா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் C கண்டுபிடிக்கணும். A cross B யூனியன் C. இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? A நமக்கு தெரியும், ஈக்குவேஷன் 1ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி வென் டயகிராம் போடுவோம். A யோட ப்ராடக்ட் என்னதுன்னா எலிமெண்ட் 2 3. B யூனியன் C யோட எலிமெண்ட் என்னதெல்லாம்? B யூனியன் C யோட எலிமெண்ட் என்னதெல்லாம்? 0 1 2. 2 2 0, 2 2 1, 2 2 2, 3 2 0, 3 2 1, 3 2. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்போ ஓபன் கர்வ் பிராக்கெட் 2, 0, 2, 1, 2, 2. Next 3, 0, 3, 1, 3, 2. சரியா? இது ஈக்குவேஷன் 7. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B யூனியன் A cross C is equal to இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2. நெக்ஸ்ட் நம்ம சேம் ப்ராடக்ட் எழுதணும்னு அவசியம் இல்லை, அப்படிதானே? அதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துருவோம்.
இப்போ 2,1 இருக்கா, 2,1 அப்போ எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் 2,2 இருக்கா, 2,2 இருக்கா, அதுவும் எழுத வேண்டாம். 3,1 இருக்கா, 3,1 இருக்கு, இப்போ அதுவும் எழுத வேண்டாம். 3,2 இருக்கா, 3,2 இருக்கு, அப்போ அதுவும் எழுத வேண்டாம். அந்த இதுல இவ்வளவு தான் யூனியன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம இது ஈக்குவல் தானே ப்ரூவ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 8 எடுத்துக்கலாம். கம்பேர் equation 7 and 8. Okay, compare equation 7 and 8. கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே சேமா தானே இருக்கு, சேமா தானே இருக்கு. இங்க 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2. புரிஞ்சதா, புரிஞ்சதா? சேமா தானே இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? A cross B union C is equal to A cross B union A cross C. சரியா? புரிஞ்சதா? புரிஞ்சுனா thumbs up கொடுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் போவோமா? சரி, நான் இதை எரேஸ் பண்ணிடுறவா? சரி, நான் क्वेश्चन எரேஸ் பண்ணிடுறேன். மேல நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். பார்ட் 2 என்ன ப்ரூவ் பண்ணணும்? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Okay, okay, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B intersection C. From equation 2 and 3. From equation 2 and 3, B intersection C is equal to, இது ரெண்டுக்கும் பொதுவான இருக்கு 1,2 1,2. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம A cross B intersection C கண்டுபிடிக்கணும். A யோடது என்னது? ரெண்டு செட் போட்டுக்கோங்க. A set B intersection C set. A setல என்ன இருக்கு? 2 3. B intersection C ல என்ன இருக்கு? 1,2. அப்ப இது 1 1 2 1 2 2. First one is 2 1 2 2. Next one 3 1 3 2. 3,1 3,2. புரிஞ்சுதா? இதை நம்ம என்னன்னு எடுக்கலாம்? இக்குவேஷன் நம்பர், நம்ம எங்க இக்குவேஷன் என்னதுல முடிச்சிருக்கோம்? 8ல முடிச்சிருக்கோம். இதை நம்ம 9 எடுத்துக்கலாம். இக்குவேஷன் நம்பர் 9. நெக்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல. என்ன இருக்கு? A cross B A cross C. சரியா?
equal. இப்போ A cross B என்ன இருக்கு? 4 elements இருக்கு. 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. சரியா? இப்போ இது வந்து equation 5. From equation 5 and 6. கம்பேர் பண்ணுங்க. இதுல என்ன வருது? A cross B intersection A cross C is equal to the intersection na இந்த ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு. என்ன இருக்கு? 2, 1. Next 3, 1. ஓகே, புரிஞ்சுதா? இப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? from equation 9 and 10, from equation 9 and 10 then ரெண்டு சேமா தான இருக்கு. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Prove ஆயிடுச்சா? ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகுமா? நெக்ஸ்ட் போலாமா? அலிகதா, எப்பவுமே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்ல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ அந்த இடத்துல சின்னதா பென்சில் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த புக்கை மூடி வச்சுட்டு எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட் வருதுன்னா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எப்பவுமே நீங்க இந்த இடம் எனக்கு புரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நான் வந்து உங்களை அதை வந்து சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரி, இப்ப நம்ம ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி முடிச்சோம்ல, ப்ரூவ் பண்ணோம்ல, ரெண்டு நம்பர் கொடுத்து இது பண்ணாங்கல்ல, இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப இந்த ரெண்டுக்கும் பேர் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது? A cross B union C is equal to A cross B union B A cross C, and A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இந்த ரெண்டுமே என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 3 செட் கொடுத்துருக்காங்கன்னா அதோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா A cross B union C is equal to A cross B union A cross C. Next, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Okay? இதை வந்து அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க?
சரிபார்க்கப்பட்ட சமன்பாடுகள் முறைப்படியே கார்ட்டீசியன் பெருக்கலின் சேர்ப்பு வெட்டுகளின் மீதான பங்கீடு பண்புகள் ஆகும். சரியா? இந்த சேர்ப்புனா என்னது? சேர்ப்புனா நம்ம என்ன சொல்லுவோம்? யூனி. வெட்டுனா என்னது? இன்டர்செக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட். 3 கணங்களின் பெருக்கல். என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட். இப்போ இதை வந்து நம்ம 3 செட் என்ன சொல்லலாம்? ட்ரிபிள் என்னையும் சொல்லலாம். அப்படிதானே? அப்படிதானே? சரி, அப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இதுதானே 3 கணம், இதுதானே 3 செட்டு. இந்த 3 செட்டோட வேல்யூ எப்படி வரும்? இந்த 3 செட்டோட வேல்யூ எப்படி வரும்? ஏ கிராஸ் பி கமா சி. இதுல இந்த ஏ எதுல இருக்கும்? ஏ belongs to capital A. The B belongs to capital B. C belongs to capital C. புரியுதா? இப்ப நம்ம 3 செட் எடுத்துட்டோம்னா அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 3 டிஜிட்ஸ் 3 நம்பர்ஸ் இருக்கும். புரியுதா? ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட்ஸ் நம்பர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 எலிமெண்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்டோடதாகவும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்டோடதாகவும், தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் செட்டோடதாகவும் இருக்கும். சரியா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இதோட வடிவியல் விளக்கம் பார்க்கலாமா? வடிவல்னா கிராஃப். சரி, கிராஃப்ல நம்ம எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2 செட் எடுத்துக்கோம். நமக்கு ஒரு 2 செட் தந்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து A equal to 0,1 என்னும் B equal to என்னது 0,1 இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டும் C equal to 0,1 இப்படின்னு சொல்லிட்டு 3 செட் நமக்கு தந்திருக்கிறதா எடுத்துக்கணும். சரியா? ஏ செட்டுக்கு வந்து 0,1னும் பி செட்டுக்கு 0,1னும் சி செட்டுக்கு வந்து 0,1னும் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? புரியுதா எல்லாருக்கும்? நான் சொல்றது கிளியரா கேக்குதா? இப்ப விசிபிளா இருக்கா போர்டு? சரி, நெக்ஸ்ட் இப்ப இதுல வந்து நம்ம 2 கணங்களோட 2 செட்டோட கார்ட்டீசியன் பெருக்கலும் 3 செட்டோட கார்ட்டீசியன் பெருக்கலும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரி, இப்ப வந்து 2 செட் எடுக்கும். 2 செட்னா என்ன வரும் நமக்கு கிராஃப்ல? எக்ஸ் லைனும் ஒய் லைனும் தான் வரும். சரியா? எக்ஸ் லைனும் ஒய் லைன். நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் லைன் மட்டும் எழுதிப்போம். சரியா? இது வந்து எக்ஸ் லைன், இது ஒய் லைன். எக்ஸ் லைன் ரெப்ரசன்ட்ஸ் A, ஒய் லைன் ரெப்ரசன்ட்ஸ் B. ஓகே, இப்போ நம்ம இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்ப்போம். A cross B is equal to என்ன ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்? 0, 0, next 0, 1, next 0, 1, 0, 1, 1. ஓகே, இப்போ இங்க நம்ம அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். 0, 1. இது வந்து 0, 1. ஓகே, எல்லாத்துக்கும் நம்ம சேம் எலிமெண்ட் தான் எடுத்துக்கோம். கவனமா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? 0, 0. 0,
0. Next 0, 1. 0, 0 வந்து sorry. இதுதான் மெயின் பார்ட் 0. இங்க 1 இங்க 1. 0, 0 னா இந்த சென்டர் பாயிண்ட். அடுத்து 0, 1. 0, 1. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1, 0. 1, 0. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1, 1. 1, 1. இது என்னது ஒரு ஷேப் கொடுத்துருக்கான். ஷேப் கொடுத்துருக்கான். இது வந்து என்ன நம்ம சொல்லுவோம் 2D ஷேப் தானே. இப்போ XY இப்போ நம்ம ஒரு ரெண்டு செட் எடுத்தோம்னா அது என்ன எதுல தான் அமையும்? அந்த ரெண்டு தளத்துல தான் அமையும். X தளத்திலையும் Y தளத்திலையும் அமையும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ A cross B cross C கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டூ செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோமா? அந்த டூ செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஃப்ல எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தோமா? இதே போல நம்ம 3 செட்டுக்கு பார்க்கலாம். 3 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா நமக்கு எப்படி வரும்? அதோட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட் ஃபர்ஸ்ட்லயும், செகண்ட் செட்டோட எலிமெண்ட் செகண்ட்லயும், தேர்ட் செட்டோட எலிமெண்ட் தேர்ட்லயும் வரும். சரி அப்படிதானே? அப்படி அதாவது A, B, C அப்படி வரும். இந்த 3 எலிமெண்ட் எதுக்குள்ள இருக்கும்? A வந்து கேபிட்டல் A குள்ள இருக்கும், K செட்ல இருக்கும். B வந்து B செட்ல இருக்கும், C வந்து C செட்ல இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க நம்ம A cross B தெரியும் அப்படிதானே? இந்த A cross B நமக்கு தெரியும். இந்த equation 1. அடுத்தது A cross B ஐயும் இந்த C ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். அப்போ இது என்ன வரும்? 0, 0 இங்க என்ன இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு சேர்த்து நம்ம ஒரு செட்டா எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு செட்டா எடுத்துக்கிறோம். சரி, ஏன்னா நமக்கு ஏற்கனவே இது தெரியும். இப்படி எடுத்தாலும் அத வேல்யூ ஒன்று தானே, கரெக்டா தானே வரும், சேமா தானே வரும். சரி, அப்போ 0, 0, 0. ஓகே. நெக்ஸ்ட் என்ன வரும்? 0, 1, என்ன வரும்? சாரி 0, 0, 1. நெக்ஸ்ட் என்ன வரும்? 0, 1, 0. 0, 1, 1. நெக்ஸ்ட் 1, 0, 0. நெக்ஸ்ட் 1, 0, 1. Next 1, 1, 0. Next 1, 1, 1. Okay, புரிஞ்சுதா? இப்போ இத ஒரு செட் ஆட்டிடுவோம், இத ஒரு செட் ஆட்டி எடுத்துட்டு இந்த ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது அதோட வேல்யூ இப்படி வந்துச்சு. இப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நம்ம பார்த்தோம்ல கார்ட்டீசியன் 3 செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன பார்த்தோம்? A cross B cross C is equal to 4 bracket A, B, C such that A is belongs to A, B is belongs to B, C is belongs to C. படிக்கணும். இது satisfy ஆயிருக்கா? இங்க ஆயிருக்கு தானே? அப்ப அது கரெக்ட் தானே? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இத வந்து கிராஃப்ல இப்போ வந்து இங்க மூணு செட் இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம்? 3 லைன் எடுக்கிறோம். 3 ஆக்சிஸ் 1 2 3 ஆக்சிஸ். புரிஞ்சுச்சா? இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ x ஆக்சிஸ்ல எடுக்கிறோம். A செட் x ஆக்சிஸ்ல
எப்பவுமே நம்ம ஆக்சஸ் என்ன கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஏ வேல்யூ, y axis b, இங்க வந்து c. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து x ஆக்சிஸ்ல, செகண்ட் வேல்யூ y ஆக்சிஸ்ல, தேர்ட் வேல்யூ z ஆக்சிஸ்ல அப்படி இருக்கும். அப்ப இது மூணு 0 0 0 0 0 என்ன வருது? சென்டர் பாயிண்ட். இதுதான் என்னது? 0 0 0. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0 0 1. சரி, 0 0 1. இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்க 1. புரிஞ்சுதா? புரியுதா எப்படி அத நம்ம கிராஃப்ல போடுறோம்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் 0 1 0. x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 1, z ஆக்சிஸ்ல 0. அது இங்க வரும், இந்த இடத்துல வரும். சரியா? நெக்ஸ்ட் என்னது? 0 1 1. x ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ் அண்ட் z ஆக்சிஸ்ல என்னது? 1. அது எங்க வரும்? இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் 1 0 0. x ஆக்சிஸ்ல 1, மற்ற எல்லா இடத்துல அது என்னது? 0. நெக்ஸ்ட் 1 0 1. 1 0 1. அப்ப இது எங்க வரும்? கீழே வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வரும் 1 1 0. 1 1 0. இது 0 னா இது 0. புரியுதா? நெக்ஸ்ட் 1 1 1. 1 1 1. இது எப்படி வரும்? ஓகே, இது வந்து 3D ஷேப்ல வரும். சரியா? சரியா? இந்த மாதிரி தான் அது வரும். y புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெண்டு நான் எம்டி செட் provided as shape in a 2 dimension. ஓகே, இப்போ நான் விளக்குனேன்ல, அதுதான் இப்போ நான் நோட்டா சொல்றேன். இது வந்து நமக்கு சப்போஸ் ஒன் வேர்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கும். இப்போ ரெண்டு ப்ராடக்ட்ல நான் எம்டி செட் எடுத்து ரெண்டு ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ரெண்டு செட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 2 டைமென்ஷன்ல வரும்.
இப்போ 3 செட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது வந்து என்ன டைமென்ஷன்ல வரும்? 3 டைமென்ஷன்ல வரும். சரியா? இப்போ தமிழ்ல வெற்றிலா கணங்கள் நம்ம 2 எடுத்து அந்த 2க்கும் நம்ம ப்ராடக்ட் எடுத்து அது என்ன டைமென்ஷன்? 2 டைமென்ஷன்ல வருது. 2 டைமென்ஷன் என்னது? இது பரிமாணம். பரிமாணம் டைமென்ஷன் என்னது? பரிமாணம். சரியா? 2 டைமென்ஷன்ல வருது, 2 பரிமாணத்துல வருது. இப்போ 3 செட் எடுத்து நம்ம பண்ணோம்னா முப்பரிமாணத்துல வரும். சரியா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இதை வச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு, அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1. எக்ஸசைஸ் 1.1ல 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புக் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கொஸ்டின் ஃபைண்ட் A cross B, A cross A, A cross B cross A. ஓகே, நெக்ஸ்ட் அதோட இது என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 2, -2, 3 and B is equal to 1, -4. ஓகே, 1, -4. A ஓட வேல்யூ 2, -2, 3. ஓகே, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A cross B. A cross B is equal to 2, 1, -2, -4. Next, -2, 1, -2, -4. Next one, 3, 1, 3, -4. Okay, next என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A. A வச்சு A நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், பார்ட்டிஷன் ப்ராடக்ட். அப்ப என்ன வரும்? 2, 2, 2, 3, 2, 2, 2, 2, -2, 2, 3. Next, -2, 2, -2, -2, -2, 3. Next என்ன வரும்? 3, 2, 3, -2, 3, -3. இதான் B cross A. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? B cross A. B cross A is equal to 1, 2, 1, -2, 1, 3. Next, -4, 2, -4, -2, -4, ஓகே, இது வந்து B cross A. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுச்சா? சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல அதுல ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம A cross B, A cross A, B cross A கண்டுபிடிச்சோம். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? A equal to B is equal to P, Q. சரியா?
இப்போ இங்க வந்து ஏயும் பியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னா இப்போ ஏயோட வேல்யூ பி கியூ தான், பியோட வேல்யூ பி அண்ட் கியூ தான். அப்போ இந்த ரெண்டுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்தா எப்படி வரும்? ஏ கிராஸ் பி எடுத்தா என்ன வரும்? பி கமா பி, பி கமா கியூ, நெக்ஸ்ட் என்ன வருது? கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஏ கிராஸ் ஏ கண்டினியூ. இது அது சேம் தானா? சேம் தானா? இப்போ ஏயோட வேல்யூ சேம் தானே, அப்ப அந்த வேல்யூவும் இதுதானே, ஏ கிராஸ் ஏவும் சேம் வேல்யூவா இருந்தா இதுதானே வருது, அப்படிதானே? ரெண்டு சேம் தானே. இப்போ இங்க ஏ இருக்கிற இடத்துல ஏ போட்டாலும் இதே வேல்யூ தானே வரும், சேம் வேல்யூ தானே. நெக்ஸ்ட் என்ன கிராஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் ஏ, இதுவும் சேம் வேல்யூ தானே வரும், சேம் வேல்யூ தானே வரும். வருமா வராதா? கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இதோட நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை வந்து கமெண்ட்ல போடுறேன், அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? அதே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க என்ன ஆன்சர் வருது. சரியா? இப்போ இது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணுக்குமே சேம் ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணுங்க, ராங்னா ராங்னு சேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்ப என்ன எடுத்த கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா இப்ப கிளாரிஃபை பண்ணலாம், மெசேஜ்ல போடுங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்றேன். எந்த இடத்துல? கிளியர் தானா? சரி, நான் அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணிடுறேன். A is equal to ஓகே. இப்போ நான் போட்டிருக்க ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரியா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி, பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட். 이거 봐. 예. 이거 봐.